அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10th வேர்ல்ட் எபிசோட் 331, 332 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடில் அவனோட ட்ரூ பாடி அப்படிங்கிறது வெளியில் வர ஆரம்பிச்சிருக்குமா. இப்போது அங்கே ஒரு சுழல் மாதிரி ஏற்பட்டு இந்த காடஸ் இருக்காங்கல்ல, அவங்களையும் நம்ம ஹீரோவையும் உள்ளுக்குள்ளே இழுக்குதுங்க. இவங்களும் கஷ்டப்பட்டு தடுத்து பார்க்குறாங்க, முடியலை. ரெண்டு பேருமே உள்ளுக்குள்ளே பறந்து போகிறாங்க. அங்கே போனால் அங்கே தான் இவனுடைய பொண்ணு இருக்காளா, அந்த இடத்துல அவனுமே இருக்கான். நம்ம லின்ஃபங் சொல்கிறான், அந்த குட்டி பொண்ணு என்னுடைய டாட்டரா அப்படிங்கிறான். ஓ, உன்னுடைய டாட்டரா, ஒன்றும் கவலைப்படாத, உன்னையும் அவளையும் நான் கண்டிப்பாக ஒன்று சேர்த்துறேன் அப்படிங்கிறான். அதாவது ரெண்டு பேரையும் சாகடிச்சு ஒன்று சேர்த்துருவாராமா. நம்ம காடஸே லின்ஃபங்கோட பொண்ணை பார்த்து 2 செகண்ட் அரண்டு போகிறாங்க. ஏன்னா அவன் மேலே இருக்கிறது என்னது, ட்ரூ காட் ஃபயர் இல்லையா. அதே சமயத்தில் அந்த டார்க் ஃபினிக்ஸ் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய மொத்த எனர்ஜியும் பயன்படுத்தி எப்படியாவது இந்த பொண்ணை முழுங்கிடணும் அப்படின்னு பார்க்குறான். நம்ம ஹீரோக்கு சரியான கோவம். என் பொண்ணு பக்கத்துலேருந்து தூரமாக போடான்னு சொல்லிட்டு அவன் ஜம்ப் பண்ணிட்டு போகிறான் சண்டை போட. இப்போ இவன் சண்டை போட போகும்போது ஆப்பனன்ட் சும்மா இருப்பானா, அவனுமே எதிர்த்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் விஷயம் என்னன்னா, என்னதான் நம்ம ஹீரோ வேகமாக போனால் கூட இவனுக்கும் ஆப்பனண்ட்டுக்கும் ஸ்ட்ரென்த்தில் ஒரு மிகப்பெரிய கேப்பே இருக்குங்க. அடுத்து ஆப்பனண்ட் என்ன பண்ணுறான், ஒரு பவர்ஃபுல் டெக்னிக் அப்படிங்கிறத பயன்படுத்தி இவனை முடிச்சு விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க, நம்ம டிராகன் என்ன பண்ணுது, இவங்க 2 பேரையும் மறுபடியும் கிரியேஷன் ஜேட்டஸ்குள்ளே கொண்டு போயிடுச்சு. இப்போ அங்கே போனதுக்கப்புறம் நம்ம டிராகன் வந்து எதிர்த்து அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் எப்பவும் போல் அந்த ஜேடஸ்க்கு வந்து கிராக் விழ ஆரம்பிக்குது. இதனடா அது வம்பா போச்சு அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ஹீரோ தோல்வியை ஒத்துக்கிற மாதிரி இல்லை. அவன் என்ன பண்ணுறான், அந்த பங்க் கிளான் இருக்குல்ல, அதாவது நம்ம பறவையோட கிளானு, அந்த டெக்னிக்கை பயன்படுத்துகிறாங்க. அதுவுமே வெளியில் போய் தாக்குது. பட் ஆனால் அதாலையும் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல. நம்ம ஹீரோவுக்கு தான் வீக்காக இருக்கும் அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியலங்க. அவனுக்கு கோவம் வேற பயங்கரமாக வந்துருச்சு. அவன் என்னமோ பண்ணணும்னு பார்க்குறான். இந்த டிராகன் கேட்குது, டே என்னடா பண்ணுற, தயவு செஞ்சு சொன்னா கீழே அமைதியாயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அவன் கேட்குற மாதிரி இல்லை. அவன் என்ன சொல்கிறான், எனக்கு சோல் அப்படிங்கிறதே இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, நான் வந்து டீமன் பாத்தை சூஸ் பண்ணி சண்டை போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டார்க் அவதார் பவர் இருக்குல்ல, அதோட மர்ஜ் ஆயிடுறான். அதுக்கப்புறம் பயங்கர கொலவெறி கொண்டு வெளியில் போகிறாங்க சண்டை போடுறதுக்கு. வெளியில் போய் இவன் அட்டாக் பண்ண, அவன் அது ஏகப்பட்ட ஷீல்டெல்லாம் போட்டு தடுக்கிறான்னு பார்த்துக்கோங்க. இருந்தாலும் ஆப்பனண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே அட்டாக்ல தோற்று போகிற அளவுக்கு அவ்வளோ வீக் கிடையாது. அவனுமே எதிர்த்து அடிக்கிறான். நம்ம லின்ஃபங் இங்கேயும் அங்கேயும் தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கான். நம்ம டிராகன் உள்ளுக்குள்ளே புலம்பிக்கிட்டு இருக்கு. ஐயையோ, இவனடா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், இப்படியே போனால் இவன் கதை முடிஞ்சிருமே அப்படின்னு புலம்புது. அப்போ அந்த காடஸ் கேட்குறாங்க, இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ஃபார்பிடன் டெக்னிக் இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஏன்ஷியன்ட் ஆன்செஸ்டரை வர வைக்க முடியும் அப்படின்னு. அப்புறம் என்னத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துது. அவங்கள ஓகேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொருளை எடுத்து சம்மன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்குங்க. ஸோ இவங்க சம்மன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வார் ஏப்புங்க. ஏப் அப்படின்னா மங்கி கிங் இருக்குல்ல, அந்த மாதிரி. இப்போது நம்ம ஹீரோ பயங்கர வேகமாக அட்டாக் பண்ணலான்னு போக, அந்த ஆளுமே அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய தூண் மாதிரி வந்து விழுது. அதாவது மங்கி கிங் கையில் ஒரு ஸ்டாஃப் இருக்கும்ல, அதுதான். இதை பார்த்தோன்னா நம்ம டிராகன், எது இந்த ஏப்பா, இதுக்கு சாப்பிட்டு தூங்க தானே தெரியும், அதெல்லாம் சரி, இதுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம், இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு போல தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு டிராகன் யோசிக்குது. இப்போ அந்த வார் ஏப் வந்து கீழே இறங்கி வருதுங்க. அடடா, ரொம்ப காலம் ஆச்சே இந்த காடஸ் கிளான் என்ன சம்மன் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வருது. வரும்போது நம்ம டிராகன் மறைஞ்சு போகுது. இப்போ இந்த ஏப் இருக்குல்ல, அது வந்து காடஸை பார்த்து கேட்குது, அம்மா நீ தான் என்ன சம்மன் பண்ணியா அப்படின்னு கேட்குது. அவங்க சொல்கிறாங்க, ஆமாங்க, நான் வந்து இந்த காடஸ் கிளானோட டிசெண்டன்ட் அப்படின்னு சொன்ன உடனே, ஆக்சுவலாக இவர் இங்கே வந்தே பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆச்சாம். அவர் என்ன சொல்கிறாரு, நீ பார்க்கறதுக்கு அவ்வளோ மாதிரியே இருக்கமா, ஆக்சுவலாக ஒரு பெரிய சண்டையில் எனக்கு அடிபட்டுச்சு, நான் வந்து தூக்கத்துக்கு போயிட்டேன், இல்லைன்னு வச்சுக்கோயேன் உன் மேலே ஒருத்தன் கை வச்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டார்க் ஃபினிக்ஸை பார்த்து அப்படியே திரும்புதுங்க. அவன் அரண்டு போகிறான். அவன் ஃபேரி ரெல்மில் யாராவது பிரச்சனை பண்ணால் அவங்களுக்கு சாவு நிச்சயம்னு சொல்லிட்டு இவர் பெரிய ஸ்டாஃப் எடுத்து அடிக்க, அவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனுடைய சோர்ஸ் எனர்ஜி எல்லாம் பயன்படுத்தி கஷ்டப்பட்டு தடுக்கலான்னு பார்த்தா கூட முடியலங்க. அங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பார்க்குறான். நம்ம ஹீரோ, உனக்கு யார் தம்பி பெர்மிஷன் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சுக்கிறான். ஸோ அந்த ஈவில் ஃபீனிக்ஸ் அதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த பொண்ணை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு கிரியேஷன் ஜேடிஸ்கை யூஸ் பண்ணி அந்த ஒரு பேரியரை உடைக்கிறான். ஆனால் பேரியரை உடைக்க முடியல. அதுலேருந்து வர எனர்ஜி அதை சென்ஸ் பண்ண உடனே இந்த ஏப் என்ன சொல்லுதுன்னா, இது சீனியரோட எனர்ஜி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுது. இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் அந்த டார்க் லோன் அப்சர்வ் பண்ணால, அந்த டார்க் எனர்ஜி அப்படிங்கிறது அவனோட மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குதுங்க. இந்த டிராகனமே கத்திக்கிட்டு இருக்கு, உன்னோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண விட்டுறாத அப்படின்னு கத்துது. ஆனால் அவனால் முடியல, மொத்த கண்ட்ரோலும் இழந்துட்டான். அப்போது அந்த பொண்ணை நோக்கி வேகமாக போகும்போது அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஃபீனிக்ஸ் இவனோட உடம்புக்குள்ளே வருது. உடனே என்ன நடக்குது, அந்த டார்க் எனர்ஜி மொத்தமாக போயிடுதுங்க. அவனுமே அவனோட பொண்ணுக்கிட்ட போயிட்டான். இப்போ காடஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த மங்கிக்கு நன்றி சொல்கிறாங்க. நீங்கள் தான் எங்களை காப்பாற்றுனீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, அட பரவாயில்லம்மா, இதுக்கு முன்னாடி என்னால் ஹெல்ப் பண்ண முடியாமல் போச்சு, அதனால தான் அவன் இவ்வளோ காலம் வந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தான், இப்போ பழைய கணக்கை சேர்த்து முடிச்சாச்சு அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவுமே நன்றி சொல்கிறான். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, பரவாயில்லப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஆக்ஷன் எடுக்கலனா கூட இன்னொருத்தர் உங்களை எல்லாத்தையும் காப்பாற்றிருப்பாரு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம டிராகன் வெளியில் வருது. என்ன மங்கி, உன்னை பார்த்து பல காலம் ஆச்சே அப்படிங்குது. நம்ம மங்கியும் பார்க்குது, அட சில்வர் டிராகனா,
அதெல்லாம் சரி, நீ ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தியே, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குது. இந்த டிராகன் பாக்குது. அட குரங்கு பயல, வாயை வச்சுட்டு சும்மா இருடா அப்படிங்கிற மாதிரி கத்துது. ஸோ இப்படியே ஜாலியாக அவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த மங்கியை பார்த்து இது கேட்குது டிராகன். அதெல்லாம் சரி, உன்னுடைய ஒரு ஷேடோவே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கே, அப்போ உன்னுடைய ட்ரூ பாடி வந்து வேகமாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த மங்கி என்ன சொல்லுது, என்ன கம்பேர் பண்ணும்போது உன்னோட ரெக்கவரி ரொம்ப கம்மியாக இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அந்த மங்கி என்ன சொல்லுதுன்னா, டேய் உன்னோட பழைய எனிமியை பார்த்தேன்டா, அவன் பயங்கரமா ரெக்கவர் ஆயிட்டான் தெரியுமா அப்படின்னு. இதுக்கு பயங்கர ஆச்சரியம். என்னது, அவன் ரெக்கவர் ஆயிட்டானா அப்படிங்குது. அட ஆமாம்பா, அது மட்டும் இல்லாம உன்னோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் தேடி தேடி அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அதுக்கு கோவம் வந்துச்சு. அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னையே டார்கெட் பண்ணியிருப்பான், அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கு. ஆனா மங்கி என்ன சொல்லுது, அட விடுப்பா அதெல்லாம் கவலைப்படாத, அவன் எப்படி பார்த்தாலும் இந்த ஈவில் ரேஸ் கூட சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான், பெரிய பெரிய ஆட்கள்லாம் அவன் மேலே கண்ணு வச்சுட்டாங்க, சீக்கிரம் அவன் கதை முடிஞ்சிடும். ஆனா உன்னோட லக்கு ரொம்ப பெருசா இருக்குடோய், அந்த சீனியரோட பையன் கூட சுத்திக்கிட்டு இருக்க நீ அப்படிங்கிறது அந்த ஏப்பு. அப்ப டிராகன் கேட்குது, அவனோட ஆன்சஸ்டர் பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குது. நம்ம ஹீரோவும் கேட்குறான், என் ஆன்சஸ்டர் பத்தி சொல்லுங்க அப்படின்னு உடனே அது என்ன சொல்லுது, எப்பா ஹெவன்லி சீக்ரெட்ஸ்லாம் வெளில சொல்லக்கூடாதுப்பா அப்படிங்குது. அப்போ அவங்க அப்பா அவ்வளோ பெரிய ஆள் போல. நம்ம டிராகன் கேட்குது, ஏன் பயப்படுற அப்படின்னு கேட்டா, எப்பா நீ வேற, அந்த சீனியர் வந்து அவனை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாரு, அதுக்குள்ள உள்ள வரதுக்கு நான் ரெடியா இல்லை அப்படிங்குது. இப்போ லின்ஃபங் என்ன பண்ணுறான், தன்னுடைய பொண்ணு கிட்ட போகிறாங்க. ஆக்சுவலாக அந்த பொண்ணு மயக்கத்தில் இருக்கா. அவள் இவ்வளோ காலமாக அந்த ஈவில் ஃபினிக்ஸை எதிர்த்து சண்டை போட்டா இல்லையா, ஸோ அவளுடைய சோல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கான். அந்த ஏப் என்ன பண்ணுது, ஹெவன்லி எனர்ஜி அப்படிங்கிறத பயன்படுத்தி அந்த பொண்ணை ஹீல் பண்ணுது. அவ உடனே கண்ணை திறந்து பார்த்துட்டு, நான் கனவு கண்டனா, ஐயோ எங்கள் அப்பா எப்போ வந்தார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அட கனவுலாம் இல்லைம்மா, உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு பொண்ணு இருக்கால, அவளையும் அங்கே கூப்பிட்டு வரான். ஸோ 2 பேரும் வந்து ஜாலியாக பேசுகிறாங்க. ஒருத்தி அழ ஆரம்பிக்கிறா, என்னால் தானே உனக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழ. இன்னொருத்தி என்ன சொல்கிறா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே பாரு நம்ம இன்னும் அப்பாவுக்கு உதவி செய்யணும், கெட்டவங்க எதிர்த்து சண்டை போகிறதுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி 2 பேசுதுங்க. இப்போ இவன் என்ன பண்ணுறான், அவருக்கு நன்றி சொல்கிறான். நீங்கள் தான் பொண்ணை காப்பாற்றுனீங்க, நன்றி அப்படின்ன உடனே நம்ம டிராகன் என்ன சொல்லுது, அட நீ வேற நன்றியெல்லாம் சொல்லாத, உனக்கு பின்னாடி பவர்ஃபுல் ஆள் இருக்கான் அப்படிங்கிறதுனால அவன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி நக்கலாக சொல்லுது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, இவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாராமா. அந்த கிஃப்ட்டை நீ பேண்ட்டுக்குள்ளே கையை விட்டு தான் எடுப்பியா. ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு முடியை எடுத்து கொடுக்குறாரு. கொடுத்து நீ ஆபத்தில் இருந்தானா இதை யூஸ் பண்ணி என்னோட ஸ்பிரிட் ஃபார்மை நீ சமன் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. அவனா அதை ரொம்ப கஷ்டப்பட்டு கையில் வாங்குறான். ஸோ அந்த மங்கியுமே அங்கேருந்து கிளம்பி போச்சு. இப்போ நம்ம ஹீரோக்கு கேள்வி என்னன்னா, இந்த அளவுக்கு நான் எப்போ பவர்ஃபுல்லாக மாறுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இன்னொரு பக்கம் இந்த ஒரு பொண்ணு இருக்கல சேஞ்சோ, அவளுக்கு என்கேஜ்மெண்ட்கான ஏற்பாடுகள்லாம் போய்கிட்டு இருக்கு, அலங்காரம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவள் பாவம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்து சமாதானப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அவன் என்ன சொல்றா, இங்க பாரு என் பையனை அடைச்சு வச்சுட்டீங்க, என் 2 பொண்ணுங்க எங்க போனாங்க அப்படின்னே தெரியல, என்னையுமே வெளியில போக விட மாட்டீங்க, கிட்டத்தட்ட ஒரு கைதி மாதிரி இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவ புலம்புறா. ஆக்சுவலா அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, எம்மா இந்த இடத்துல எனக்கும் உங்க அப்பாவுக்குமே எந்த பவருமே கிடையாது, எங்களுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல, நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த பொண்ணுங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது, அவங்க கிட்ட வந்து ஆர்டிஃபேக்ட் இருக்கு, கண்டிப்பா அவங்க வந்து நல்லா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல. 3 மாதம் ஆச்சு, அவங்க நல்லா இருந்தா ஏன் இன்னும் திரும்ப வரல அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. சரி ஓகே நான் தனியாக இருக்கணும், நீங்கள் வந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வெளில அமைச்சிட்றாப்பா. இன்னொரு பக்கத்தில் நம்ம ஆட்கள் எல்லாமே அந்த ஃபேரி வேர்ல்ட்லேருந்து, அதாவது ஸ்மால் வேர்ல்ட்லேருந்து வெளில வந்துட்டாங்க. நம்ம பறவைக்கு கோவம், அந்த காடஸ் கிளான் பார்த்தியா நம்மளை சீக்கிரமாக வெளில அமுச்சு விட்டுச்சு, ஃபேரி பூலில் கூட நம்ம போய் குளிக்கல அப்படின்னு சொல்லிட்டு புலம்புது. ஆக்சுவலாக நம்ம பறவையே வந்து வாய்ட் காட் லெவல் 8க்கு வந்துடுச்சு. நம்ம ஹீரோட தாத்தா அவர் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ட் காட் லெவல் 6க்கு வந்துட்டாரு. அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களை நான் ட்ரூ காட் ஆக்குறேன் அப்படிங்கிறான். இப்போ அந்த ஹெவன்லி வில் இருக்குல்ல, அது மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணுதுங்க. ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.